அன்பியம் யூடியூப். இல்லந்தோறும் இறைசாட்சி, உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. மார்க் 1:45. அவரிடம் வந்து கொண்டிருந்தார்கள். தெய்வமே, உம்மிடம் வருவதுதானே எங்கள் வாழ்வின் ஆதாரம். உம்மிடம் வருகின்றவர்கள் யாவரும் உம்மால் கைமாறு பெறாமல் இருந்ததில்லை. ஆண்டவருக்கு எதிராக நான் பாவம் செய்தேன் என்று தாவீது உம்மிடம் வந்தார். மன்னிப்பென்னும் கைமாற்றை பெற்றுக்கொண்டார். சூசன்னா தன் பரிசுத்த வாழ்வை என்பிக்க உம்மிடம் வந்தார். தூய்மையை வெளிப்படுத்தினார். அரசு அலுவலர் தன் விசுவாசத்தை வெளிப்படுத்த உம்மிடம் வந்தார். மகனுக்கு சுகத்தை பெற்றுக்கொண்டார். சமாரிய நகர் பெண் குற்றமுள்ள நிலையில் உம்மிடம் வந்தார். சாட்சியாய் மாறினார். ஞானிகள் பல துயரங்களுக்கு ஆட்பட்டு உம்மிடம் வந்தார்கள். வாழ்வுக்கென புதிய வழியை பெற்றுக்கொண்டார்கள். 18 ஆண்டுகள் கூன் விழுந்த பெண்ணிடம் வந்தார். முழு சுகத்தை பெற்றுக்கொண்டார். ஆண்டவரே, நாங்களும் பல்வேறு சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு உம்மை நோக்கி வருகின்றோம். பலவீன வாழ்க்கையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். குடும்ப வாழ்வில் சந்திக்கும் அன்றாட பிரச்சனைகள், பொருளாதார தேவைகள், கடன் பிரச்சனைகள், வேலையில்லாத நிலை, உடல் நல குறைபாடு, சண்டை, பிரிவு, கோபம், எத்தனையோ வாழ்க்கையில் போராட வேண்டியது இருக்கிறது. உம்மை நோக்கி நாங்கள் வருகின்றோம் சுவாமி. எங்களுக்கு நல்வாழ்வு நிம்மதியும் தந்து எங்களை வழிநடத்தி அருளும். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.